பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் குரான் வாஷ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் டெய்லி தமிழ் குரான் இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 7 அல் அராஃப் 61 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். என் சமுதாயத்தினரே, எந்த ஒரு வழிகேடும் என்னிடம் இல்லை. மாறாக நான் அகிலங்களில் இறைவனுடைய தூதராவேன் என்று அவர் கூறினார். எனது இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். உங்களுக்கு நல்லதே நாடுகிறேன். நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்விடமிருந்து நான் அறிகிறேன். உங்களை எச்சரிப்பதற்காகவும் நீங்கள் அஞ்சி நடப்பதற்காகவும் நீங்கள் அருள் செய்யப்படுவதற்காகவும் உங்களில் ஒருவர் மீது உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவுரை வருவது பற்றி நீங்கள் வியப்படைகின்றீர்களா என்று கேட்டார். அவர்கள் அவரை பொய்யரென கூறினர். அவரையும் அவருடன் இருந்தவரையும் கப்பலில் காப்பாற்றினோம். யார் நமது வசனங்களை பொய் என கூறுகின்றார்களோ அவர்களை மூழ்கடித்தோம். அவர்கள் சிந்திக்க குருட்டு கூட்டத்தாராகவே இருந்தனர். ஆது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் ஹூதை அனுப்பினோம். என் சமுதாயத்தினரே, அல்லாஹ்வை வணங்குங்கள். உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. நீங்கள் அவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்டார். நீர் அறியாமையில் இருப்பதாகவே நாங்கள் காண்கிறோம். மேலும் நீர் பொய்யர்களில் உள்ளவர் என்று எண்ணுகிறோம் என இறை மறுப்பாளர்களான அவரது சமுதாய தலைவர்கள் கூறினார். என் சமுதாயத்தினரே, என்னிடம் எந்த அறியாமையும் இல்லை. மாறாக நான் அகிலங்களின் இறைவனுடைய தூதராவேன் என்று அவர் கூறினார். எனது இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு நான் எடுத்துரைக்கின்றேன். நான் உங்கள் நம்பிக்கைக்குரிய நலம் நாடுபவன். உங்களை எச்சரிப்பதற்காகவும் உங்களில் ஒருவர் மீது உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவுரை வருவது பற்றி நீங்கள் வியப்படுகின்றீர்களா? நூகுடைய சமுதாயத்திற்கு பிறகு அவன் உங்களை தலைமுறைகளாக ஆக்கியதையும் உங்களுக்கு உடலில் வலிமையை அதிகரித்ததையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் என்றும் கூறினார். அல்லாஹ் ஒருவனையே நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகவும் எங்கள் முன்னோர் வணங்கி கொண்டிருந்தவற்றை நாங்கள் கைவிட்டு விட வேண்டும் என்பதற்காகவுமே நீர் எங்களிடம் வந்துள்ளீரா? நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு எச்சரித்ததை எங்களிடம் கொண்டு வாரும் என்று அவர்கள் கூறினார். உங்கள் இறைவனின் தண்டனையும் கோபமும் உங்கள் மீது உறுதியாகிவிட்டது. நீங்களும் உங்கள் முன்னோரும் சூட்டிக்கொண்ட கற்பனை கடவுள்களில் பெயர்களை பற்றியா என்னிடம் வாதம் செய்கின்றீர்கள்? அதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. நீங்கள் எதிர்பாருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்க்கின்றேன் என்று அவர் கூறினார். அவரையும் அவருடன் இருந்தவரையும் நமது அருளின் மூலம் காப்பாற்றினோம். நமது வசனங்களை பொய்யென கூறியோரை வேறறுத்தோம். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கவில்லை. ஷமூது சமுதாயத்திற்கு அவர்களின் சகோதரர் ஷாலிகை அனுப்பினோம். என் சமுதாயத்தினரை, அல்லாஹ்வை வணங்குங்கள். உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துவிட்டது. இது உங்களுக்கு சான்றாக உள்ள இறைவனின் ஒட்டகம். அதை விட்டுவிடுங்கள். அது அல்லாஹ்வின் பூமியில் மேயட்டும். அதற்கு தீங்கிழைத்து விடாதீர்கள். அவ்வாறு செய்தால் துன்புறுத்தும் வேதனை உங்களை பிடித்து கொள்ளும் என்று கூறினார். ஆது சமுதாயத்திற்கு பிறகு அவன் உங்களை தலைமுறைகளாக ஆக்கியதை நினைத்து பாருங்கள். இப்பூமியில் அவன் உங்களை குடியமர்த்தினான். அதன் சமவெளி பகுதியில் மாளிகைகளை கட்டுகின்றீர்கள். மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கின்றீர்கள். அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். பூமியில் குழப்பம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்றும் கூறினார். அவரது சமுதாயத்தில் உள்ள கர்வம் கொண்ட தலைவர்கள் அவர்களில்
இறை நம்பிக்கை கொண்ட பலவீனர்களிடம் ஷாலிஹ் அவரது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்தான் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டனர். எதை கொண்டு அவர் அனுப்பப்பட்டாரோ அதை நாங்கள் நம்புவோரே என அவர்கள் பதிலளித்தனர். நீங்கள் எதை நம்பிக்கை கொண்டீர்களோ அதை நாங்கள் மறுக்கக்கூடியவர்களே என்று கர்வம் கொண்ட அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்தனர். தமது இறைவனின் ஆணையை மீறினர். ஷாலிஹே, நீர் தூதர்களில் உள்ளவர் என்றால் எங்களுக்கு நீர் எச்சரித்ததை எங்களிடம் கொண்டு வாரும் என்று கூறினர். எனவே அவர்களை பூகம்பம் பிடித்து கொண்டது. அவர்கள் தமது வீடுகளில் முகம் கூப்புற வீழ்ந்து கிடந்தனர். அவர்களை விட்டும் சாலிஹ் விலகி கொண்டார். என் சமுதாயத்தினரே, எனது இறைவனின் தூது செய்தியை உங்களுக்கு எடுத்துரைத்தேன். உங்களுக்கு நலம் நாடினேன். எனினும் நலம் நாடுவோரை நீங்கள் நேசிப்பதில்லை என்று கூறினார். லூத்தையும் தூதராக அனுப்பினோம். அவர் தமது சமுதாயத்தை நோக்கி, அகிலத்தாரில் உங்களுக்கு முன் யாரும் செய்யாத மானக்கேடான காரியத்தை செய்கின்றீர்களா? நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் இச்சைக்காக செல்கின்றீர்கள். மேலும் நீங்கள் வரம்பு மீறும் கூட்டமாக இருக்கின்றீர்கள் என்று கூறியதை நினைவூட்டுவீராக. இவர்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றுங்கள். இவர்களை பரிசுத்தமான மனிதர்கள் என்று கூறியதை தவிர வேறு எதுவும் அவரது சமுதாயத்தின் பதிலாக இருக்கவில்லை. அவரையும் அவரது குடும்பத்தினரையும் காப்பாற்றினோம். அவரது மனைவியை தவிர அவள் வேதனையில் தங்கிவிடுவோரில் ஆகிவிட்டாள். அவர்கள் மீது கல் மலையை பொழிந்தோம். குற்றவாளிகளின் முடிவு எப்படியானது என்பதை கவனிப்பீராக. மத்தியன்வாசிகளிடம் அவர்களின் சகோதரர் சுஹைஃபை அனுப்பினோம். என் சமுதாயத்தினரை, அல்லாஹ்வை வணங்குங்கள். உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துவிட்டது. அளவையும் நிலுவையும் முழுமையாக்குங்கள். மக்களுக்கு அவர்களுக்குரிய பொருட்களை குறைத்து விடாதீர்கள். பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு அதில் குழப்பம் செய்யாதீர்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அவர் கூறினார். அல்லாஹ்வின் பாதையை கோணலாக்க முனைந்து இதை விட்டும் இறை நம்பிக்கை கொண்டோரை தடுப்போராகவும் அச்சுறுத்துவோராகவும் ஒவ்வொரு வழியிலும் அமராதீர்கள். நீங்கள் குறைவாக இருந்தபோது அவன் உங்களை பெருக செய்ததை நினைத்து பாருங்கள். குழப்பவாதிகளின் முடிவு எப்படியானது என்பதை கவனியுங்கள். நான் எதை கொண்டு அனுப்பப்பட்டனோ அதை உங்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டு மற்றொரு பிரிவினர் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்ததால் நமக்கிடையே அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை பொறுத்திருங்கள். தீர்ப்பளிப்போரில் அவன் மிக சிறந்தவன் என்றும் கூறினார். அவரது சமுதாயத்தை சார்ந்த கர்வம் கொண்ட தலைவர்கள் சுஹைபே, உம்மையும் உம்முடன் இருக்கும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் எங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றுவோம் அல்லது நீர் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார். அதற்கு நாங்கள் அதை வெறுப்போராக இருந்தாலுமா என அவர் கேட்டார். உங்கள் மார்க்கத்தில் இருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றிய பிறகு நாங்கள் மீண்டும் அதற்கு திரும்பினால் அல்லாஹ்வின் பொய்யை கற்பனை செய்தவர்களாகவும் எங்கள் இறைவனான அல்லாஹ் நாடினாலே தவிர அதற்கு திரும்புவது எங்களுக்கு தகாது. எங்கள் இறைவன் அனைத்து பொருட்களையும் ஞானத்தால் சூழ்ந்துள்ளான். நாங்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்துள்ளோம். எங்கள் இறைவனை எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் இடையே உண்மையை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக. நீயே தீர்ப்பளிப்போரில் மிகச்சிறந்தவன் என்றும் கூறினார். அவரது சமுதாயத்தை சார்ந்த இறை மறுப்பாளர்களான தலைவர்கள் சுஹைபை பின்பற்றினால் அப்போது நீங்களே நஷ்டமடைந்தோர் என கூறினார். எனவே அவர்களை பூகம்பம் பிடித்து கொண்டது. அவர்கள் தமது வீடுகளில் முகம் குப்புற வீழ்ந்து கிடந்தனர். சுஹைபை என கூறியோர் அங்கு வாழ்ந்திராதவர்களை போன்று ஆகிவிட்டனர். சுஹைபை பொய்யர் என கூறியோர் நஷ்டமடைந்தோராகிவிட்டனர். அவர்களை விட்டும் விலகி கொண்டார். என் சமுதாயமே, எனது இறைவனின் தூது செய்திகளை நான் உங்களுக்கு எடுத்துரைத்தேன். உங்களில் நலம் நாடினேன். எனினும் இறை மறுப்பாளர்களான கூட்டத்திற்காக எவ்வாறு கவலைப்படுவேன் என்று கூறினார். நாம் எந்த ஊருக்கு ஒரு நபியை அனுப்பி வைத்தாலும் அவ்வூர்வாசிகள் பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை வறுமையாலும் நோயாலும் பிடிக்காமல் இருந்ததில்லை. பிறகு அவர்கள் பெருகும் அளவுக்கு கெட்டதற்கு பதிலாக நல்லதை மாற்றி கொடுத்தோம். அப்போது அவர்கள் நமது முன்னோருக்கும் இவ்வாறு துன்பமும் இன்பமும் ஏற்பட்டது என்று கூறினார். எனவே அவர்கள் அறியாத விதத்தில் திடீரென அவர்களை பிடித்தோம். அவ்வூர்வாசிகள் இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்துடன் நடந்திருந்தால் வானம் மற்றும் பூமியிலிருந்து அருள் வளங்களை அவர்களுக்கு திறந்து விட்டிருப்போம். மாறாக அவர்கள் பொய்யரென கூறினார்கள்.
எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்காக அவர்களை பிடித்தோம். அவ்வூர்வாசிகள் தூங்கி கொண்டிருக்கும் போது இரவில் நமது தண்டனை அவர்களிடம் வருவதில் பயமின்றி இருக்கிறார்களா? அவ்வூர்வாசிகள் விளையாடி கொண்டிருக்கும் போது முற்பகலில் நமது தண்டனை அவர்களிடம் வருவதில் பயமின்றி இருக்கின்றார்களா? அவர்கள் அல்லாஹ்வின் சூழ்ச்சியை பற்றி பயமின்றி இருக்கின்றார்களா? நஷ்டமடைந்த கூட்டத்தாரை தவிர வேறொருவரும் அல்லாஹ்வின் சூழ்ச்சியை பற்றி பயமின்றி இருக்க மாட்டார்கள். அவ்வூராருக்கு பின் அப்பூமிக்கு வாரிசாக இவர்களை நாம் நாடியிருந்தால் அவர்களின் பாவங்களுக்காக முன்னோரை தண்டித்தது போன்றே நாம் தண்டித்திருப்போம் என்பது இவர்களை நேர் வழிபடுத்தவில்லையா? இவ்வாறு படிப்பினை பெறாவிட்டால் அவர்களின் உள்ளங்களில் நாம் முத்திரையிடுவோம். எனவே அவர்கள் செவியுற மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.